பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான வாக்கு கொடுக்கிறார். துக்கம் மாறும், உங்கள் துக்கம் மாறும். துக்கத்தோடு இருக்கிற நீங்க எல்லாருமே இப்ப சொல்ற வசனத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். யோவான் 16:20, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பிரியமானவர்களே, இங்க ஏதோ ஒரு துக்கத்தோட நீங்க இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். அந்த துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுவார். பிள்ளைகளெல்லாம் கைவிட்டுட்டாங்க, தாய் தகப்பன் என்னை கைவிட்டுட்டாங்க, என்னுடைய கூட பிறந்தவர்கள் என்னை விசாரிக்கல என்றெல்லாம் சொல்லி நீங்கள் கவலையோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம். இயேசு இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். நிச்சயமாகவே அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். சீசர்கள் அப்படிதான். இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, மரித்த பொழுது எல்லாம் அழுதார்கள். ஆனால் திரும்பவும் அவர் உயிரோடு எழுந்த பொழுது அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறினது. பிரசவ காலம் வரும் பொழுது பாருங்க, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். பிரசவத்திற்காக பிரசவ நேரத்துல பாருங்க அந்த ஸ்திரீ துக்கப்படுகிறாள். ஆனால் பிள்ளை பெற்ற உடனே அவள் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, அந்த துக்கத்தை எல்லாம் மறந்து என்ன செய்கிறாள்? சந்தோஷப்படுகிறாள். எனக்கு ஒரு பிள்ளையை ஆண்டவர் இந்த பூமியில கொடுத்தார் என்று சொல்லி சந்தோஷப்படுகிறாள். அதே போலதான் பிரியமானவர்களே, நீங்களும் இப்பொழுது துக்கமடைகிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். நீங்க இப்போ ஒருவேளை துக்கத்தோடு இருக்கிறீங்க, பிரியமானவர்களே, இயேசு மறுபடியும் நம்மளிடத்துல வருவார். உங்கள் துக்கம் முழுவதுமாக மாறும். எந்த காரியத்தில் நீங்க துக்கப்பட்டு இருக்கிறீங்க, அந்த துக்கத்தை எல்லாம் கர்த்தர் நிச்சயமாகவே சந்தோஷமாக அவர் மாற்றுவார். இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென்.